ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் வந்த பெஸ்ட்டான ஒரு 5 ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இனி எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிற படம் 2021ல ரிலீஸ் ஆன காப் ஷாப். IMDbல இருந்து இந்த படத்துக்கு 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த படத்துல டெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். இவனை போட்டு தள்ளுறதுக்காக பாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் ஒருத்தர் தேடிட்டு இருப்பாரு. ஸோ இந்த டெடி என்ன பண்றான்னா, ஒரு சின்ன டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சரண்டர் ஆகி அரெஸ்ட் ஆயிடுறான். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாபுன்ற அந்த கான்ட்ராக்ட் கில்லர் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் என்ன பண்றாருன்னா, இவனை போட்டு தள்ளுறதுக்காக அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இவரும் ஒரு சின்ன கேஸ்ல அரெஸ்ட் ஆகி அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த செல்லுலயே பாத்தீங்கன்னா வந்துடுறாரு. ஸோ இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசா வேலைக்கு வந்திருக்க ஒரு லேடி போலீஸ், அவங்க அன்னைக்கு ஒரு நைட்ல அந்த போலீஸ் ஸ்டேஷனையும் சட்ட ஒழுங்கையும் காப்பாற்றணும் அப்படின்ற அந்த முயற்சியில களத்துல இறங்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரி லைனாவே இருந்துச்சு. இந்த படத்துல நம்ம ஜெரார்ட் பட்லர் தான் நடிச்சிருக்காரு. படத்தை பாருங்க. படத்துல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸை என்ஜாய் பண்ற அளவுக்கு அவ்வளவு சூப்பரா எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். மெயினா இந்த படத்துல வர அந்த லேடி போலீஸ் ஆபீசருடைய பர்ஃபார்மன்ஸ் படத்துல நிறைய இடங்கள்ல ரொம்ப சூப்பராகவே பாத்தீங்கன்னா இருக்கும். மெயினா படத்துல நடிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா காமிச்சிருந்தாங்க. நல்ல ஒரு சரியான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல லைன்ஸ் கேட் பிளே ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிற படம் 2019ல ரிலீஸ் ஆன ஆனா. IMDbல இருந்து இந்த படத்துக்கு 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோயின் ஹேனா வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டா இருப்பாங்க. இவங்களுடைய அம்மா அப்பா வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டு இருப்பாங்க. அண்ட் இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு கிரிமினல் கூட டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ரஷ்யாவை சேர்ந்த ஒரு உளவாளி ஒருத்தன் அவன் ஒரு ஆஃபர் பண்றான். என்னன்னா, நாங்க சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு ஒரு 5 வருஷம் எங்களுக்காக நீ வேலை பார்த்துக்கிட்டே இரு. அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தனா அதுக்கப்புறம் உனக்கு நாங்க விடுதலை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் சொல்றதை கேட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வராங்க. ஆனா ஒரு தருணத்துல நமக்கு 5 வருஷம் கழிச்சு விடுதலை எல்லாம் கிடைக்க போறது இல்லை அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அதே சமயம் CIA தான் நம்ம சிலியன் மர்ஃபி இருப்பாரு. அவருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பத்தி தெரிய வந்துடும். ஸோ அவரு இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆஃபர் பண்ணுவாரு. என்னன்னா, நீ வந்து இப்போ ஒரு டபுள் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணு, நீ விடுதலை ஆகிறதுக்கு நாங்க உனக்கு உதவி பண்றோம் அப்படின்ற மாதிரி ஆஃபர் பண்ணுவாரு. நம்ம ஹீரோயினும் டபுள் ஏஜென்ட்டாலாம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்துச்சு, கடைசியில நம்ம ஹீரோயினுக்கு அந்த விடுதலை கிடைச்சுதா இல்லையா, அதுக்காக நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணாங்க, அதுதான் இந்த படத்தோட சூப்பரான ஒரு ஸ்டோரி லைனாவே இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்துல வரக்கூடிய அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் செம்மையா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மெயினா இந்த படத்துல நம்ம சிலியன் மர்ஃபி கூட இருக்காரு. படம் ஃபுல்லாவே ஆக்ஷன் பேக்கா வேற லெவல்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பை த்ரில்லர் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை டாடா பிளேல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க இந்த படத்தை ஒரு தடவை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிற படம் 2022ல ரிலீஸ் ஆன த கில்லர், எ கேர்ள் ஹூ டிசர்வ் டு டை. IMDbல இருந்து இந்த படத்துக்கு 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு கொரியன் மூவி. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு கூட ஒரு வெக்கேஷன் ட்ரிப் ஒன்று போக போறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பா. ஸோ அவங்க வந்து, நாங்க 2 பேரும் வெக்கேஷன் ட்ரிப் போறதுனால என் ஃப்ரெண்டுடைய பொண்ணை நீ தான் நல்லா பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட அவருடைய பொண்ணை ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த சின்ன பொண்ணை மீட் பண்றாரு. அந்த பொண்ணை பாத்துக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி இருக்கும்போது ஒரு தருணத்துல ஒரு கும்பல் கிட்ட இந்த பொண்ணு மாட்டிக்கிறா. ஸோ அந்த கும்பல் கிட்ட இருந்து இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்துச்சு, கடைசியில அந்த பொண்ணை நம்ம ஹீரோ காப்பாத்தினாரா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைனாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்துல நடிச்சிருக்க நம்ம ஹீரோவுடைய பர்ஃபார்மன்ஸை பாருங்க, தாறுமாறா
சூப்பரா இருந்துச்சு. படத்துல நம்ம ஹீரோ ஃபைட் பண்ற அந்த சீன்ஸ்லாம் செம்ம சூப்பராவே காமிச்சிருந்தாங்க. மெயினா இந்த படத்துல நீங்க நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ பார்க்கலாம். எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸும் செம்ம மாசா வேற லெவலாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. படம் செம்மையா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல சோனி லிவ்ல அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிற படம் 2024ல ரிலீஸ் ஆன த பீ கீப்பர். ஐஎம்டிபில இருந்து இந்த படத்துக்கு 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஜேசன் ஸ்டாத்தமுடைய வீட்டுக்கு பக்கத்துலயே இவருக்கு நெய்பரா பாத்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டியுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஒருத்தனுங்க ஸ்கேம் பண்ணி அவங்களுடைய அக்கௌண்ட் ஃபுல்லாத்தையுமே அதுல இருக்க பணத்தை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா திருடிடுறாங்க. இதனால மடமடைஞ்சு போன அந்த வயசான பாட்டி பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிடுறாங்க. ஸோ யார் இந்த மாதிரி இந்த பாட்டி சாவறதுக்கு காரணமானவங்க அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு அவங்கள பழிவாங்கிறதுக்காக இப்போ நம்ம ஹீரோ ஜேசன் ஸ்டாத்தம் களத்துல இறங்குறாரு. சோ இதுக்கப்புறம் இந்த கதையில எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அதான் இந்த படத்துடைய ஒரு வேற லெவலான ஸ்டோரி லைனாவே இருக்கும். படத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு சாதாரண பீ கீப்பரா தான் இருப்பாரு. அவனுங்களை பழி வாங்குறதுக்காக களத்துல இறங்குறாரு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் தான் படம் ஃபுல்லாவே செம்ம சம்பவமாவே இருக்கும். படத்தை பாருங்க. படத்துல வர ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் அவ்வளவு மரண மாசா வேற லெவல்ல இருக்கும். ஜேசன் ஸ்டாத்தம்னாலே ஆக்ஷன் தான். சோ இந்த படத்தை நீங்க டெஃபினட்டா 200% நம்பி பார்க்கலாம். படம் தரமா இருக்கும், மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. இந்த படம் லைன்ஸ் கேட் பிளே ஆப்ல தமிழ் டப்பிங்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப கூட டைம் இருக்கு, மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கிற படம் 2023ல ரிலீஸ் ஆன த ஈக்குவலைசர் 3. ஐஎம்டிபில இருந்து இந்த படத்துக்கு 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபார்மர் யூஎஸ் மெரின் ஆபீசரா இருப்பாரு. இவரு ஒரு மிஷினுக்கு அப்புறமா பயங்கரமா அடிபட்டு இவருக்கு இருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா மக்கள்லாம் இவருக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அதே சமயம் சிசிலியன் மாஃபியாவை சேர்ந்தவங்க இந்த மக்களை ரொம்பவே அச்சுறுத்திட்டு இருக்காங்க. சோ இந்த மக்கள் மத்தியில ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இவங்களுக்கு அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதுக்கப்புறமா களத்துல அந்த சிசிலியன் மாஃபியாவை எதிர்த்து களத்துல பாத்தீங்கன்னா இறங்குறாரு. சோ இதுக்கப்புறமா இந்த கதையில என்னெல்லாம் நடந்துச்சு, எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அரங்கேற ஆரம்பிச்சுது, அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஸ்டோரி லைனாவே இருந்துச்சு. இந்த படத்துல ஹீரோவா நம்ம டென்சல் வாஷிங்டன் தான் நடிச்சிருக்காரு. படத்தை பாருங்க, அவ்வளவு வெறித்தனமா கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த படம் மூலமா தான் நம்ம தளபதி விஜய் கூட ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட்டையே கிரியேட் பண்ணியிருந்தாரு. படத்தை பாருங்க. த ஈக்குவலைசர் 1, 2 and 3 இந்த 3 பார்ட்டுமே அவ்வளவு வெறித்தனமா இருக்கும். டென்சல் வாஷிங்டனுடைய கரியர்லயே இந்த படம் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஸோ இந்த 3 படத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். தரமான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. இந்த 3 படத்தையும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் அண்ட் தேர்ட் பார்ட் இந்த 3த்தையுமே லைனா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 2 பார்க்காம நீங்க தேர்ட் பார்ட் டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா புரியும். பட் ஃபர்ஸ்ட் 2 பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தா நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா பாருங்க. இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் இந்த வீடியோல சொன்ன இந்த 5 ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸுமே இப்ப ரீசெண்டா தான் கொஞ்ச நாள்ல தமிழ் டப்பிங்ல வந்த படங்கள். சோ இந்த 5 படமுமே வேற லெவல்ல பட்டாசா இருக்கும். மிஸ் பண்ணாம பார்க்காதவங்க இந்த படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.